Good day everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா present continuous tense. Present continuous tense அப்படின்னா என்ன? எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? எங்க நம்ம யூஸ் பண்றோம்? ஓகே, அதை நம்ம பார்த்துடலாம். Present continuous tense நம்ம எப்போ ஒரு ongoing process, அதாவது நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோமோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய tense present continuous tense. இப்போ இப்போ நீங்க கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட நீங்க சொல்றீங்கன்னா அப்போ நீங்க present continuous tense தான் யூஸ் பண்ணணும். ஃபைன். இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ சப்ஜெக்ட் கேட்டகரி இதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சிங்குலர் கேட்டகரியில he, she, it, name, அதாவது நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் an animal, நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் திங். ஸோ இதெல்லாம் இருக்கு. ப்ளூரல் கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது present continuous tense. அதனால இங்க நம்ம சின்ன ப்ளூரல் கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ல சின்ன கேட்டகரி சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா இந்த ஐயை மட்டும் தனியா நம்ம எடுத்து வைக்க போறோம். ரிமைனிங் வி, யூ, தே இதெல்லாம் நம்ம தனியா எடுத்து வைக்க போறோம். அது எதனால இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்பிங் verb நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். எல்லா டென்சஸ்க்கும் ஹெல்பிங் verb செப்பரேட்டா இருக்கும். ஸோ இங்க present continuous tenseக்கான ஹெல்பிங் verb என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலருக்கு is நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளூரலுக்கு ரெண்டு ஹெல்பிங் verb யூஸ் பண்ணுவோம், am and are. இந்த is நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலருக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். he, she, it, name எது நம்ம எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டாலும் நம்ம is தான் யூஸ் பண்ண போறோம் ஹெல்பிங் verb. பட் ப்ளூரல்ல ஐ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது am அப்படிங்கிற ஹெல்பிங் verb தான் யூஸ் பண்ணணும். ரிமைனிங் we, you, they அப்படிங்கிற ஹெல்பிங் verb யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்பிங் verb என்னன்னா are. ஃபைன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள போய்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க எப்போ ஒரு நேர்மறையான பதில் பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்குறீங்களோ அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் தான் இது. சிங்குலர் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம். சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் he, she, it, name இதெல்லாம் சிங்குலர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல நம்ம இருக்குன்னு சொல்லி முன்னாடியே பார்த்தாச்சு. இது கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஹெல்பிங் verb is. and then இந்த டென்ஸ் டைப் என்னன்னா present continuous. ஸோ அதனால verb plus ing சேர்க்கிறோம். எந்த ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கோ இல்ல நடந்துச்சோ அந்த விஷயத்த நம்ம பேசக்குள்ள அந்த verb கூட நம்ம கண்டிப்பா ing சேர்க்கிறோம். ing சேர்த்தாலே என்ன அர்த்தம்னா கண்டினியூஸா நடந்த ஒரு விஷயம் இல்ல நடக்க போற ஒரு விஷயம் இல்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு verb கூட ing சேர்த்தாலும் அது கண்டினியூஸ் ப்ராசஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. then end with object. ஸோ இங்க நாம யூஸ் பண்ணிருக்க ஸ்ட்ரக்சர் என்னன்னா subject plus is plus verb plus ing plus object because இது present continuous. then இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா he is eating an apple. he யாரை டினோட் பண்ணுதுன்னா ஒரு பையனை டினோட் பண்ணுது. is இது வந்து singular form of present continuous, அதனால நம்ம helping verb is யூஸ் பண்ணியிருக்கோம். then eating ஏன்னா இது continuous process, அவன் இப்போ கரண்டா சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ அதை டினோட் பண்ணியிருக்காங்க ஐஎன்ஜி போட்டு, verb கூட ஐஎன்ஜி போட்டு. எது சாப்பிட்டுட்டு இருக்கான்? ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருக்கா. he is eating an apple. இப்போ அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஈவன் இங்க நம்ம என்ன டினோட் பண்றோம்னா present continuously டினோட் பண்றோம். ஓகே, அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஐங்கிற சப்ஜெக்டை தனியாகவும் வி, யூ, தே அப்படிங்கிற சப்ஜெக்டை தனியாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஐ பிளஸ் am பிளஸ் verb பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்க சேஞ்ச் ஆகிறது என்னன்னா இந்த ஹெல்பிங் verb மட்டும்தான், மற்றபடி எல்லா ஸ்ட்ரக்சரும் சிமிலராக தான் இருக்கும். ஐஎன்ஜி ஏன் சேர்க்கணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்போ ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நம்ம பற்றி பேசுகிறோமோ அப்போ எல்லாம் ஐஎன்ஜி நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், போகிறேன். ஸோ அப்படி சொல்லலாம். வி, யூ, தே or plus verb plus ing plus object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா they are playing cricket. அவங்க இப்போ கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. இப்போங்கிறது இங்க இல்லை, நவ்ங்கிற ஒரு வேர்டே இல்லை. பட் இந்த டென்ஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், அதனால தான் நான் இப்போங்கிற தமிழ்ல நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது கரண்ட், இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா நாம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ்
present continuous tense. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்கணும்னா, எதிர்மறையான ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கணும்னா என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்துடலாம். அதே போல சப்ஜெக்ட் பிளஸ் இஸ் பிளஸ் நாட், verb கூட நாட் சேர்க்கிறோம். சாரி, ஹெல்பிங் verb கூட நாட் சேர்க்கிறோம். அண்ட் தென் verb கூட ing பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதே ஃபார்மட் தான் இங்க ஹெல்பிங் verb கூட மட்டும் நாட் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he is not eating an apple. அவன் இப்போ ஆப்பிள் சாப்பிடல. ஓகே, அடுத்தது ப்ளூரல் ஃபார்ம். I plus, am plus, not plus, verb plus, ing plus, object. I'm not going to school. நான் ஸ்கூலுக்கு போகல. இப்போ அவன் ஸ்கூலுக்கு போகல. ஸோ அதான் இங்க டினோட் பண்ணியிருக்காங்க. we, you, they plus, or plus, not plus, verb plus, ing plus, object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா they are not playing cricket. அவங்க கிரிக்கெட் விளையாடல. ஸோ அதான் இங்க அவங்க எக்ஸாம்பிள்ல டினோட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஆன்சர்ஸை பார்த்தாச்சு. அதாவது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஆன்சர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். கொஸ்டின், எப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோமோ, அதாவது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்குறோமோ, அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டைப் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் கொஸ்டின் டைப். அதுல 2 டைப் இருக்கு, பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று. ஸோ இப்போ ஒன்று நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம். சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி போட்டிருந்த ஹெல்பிங் verb ஈஸை நம்ம எடுத்து அப்படியே முன்னாடி போடுறோம், சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி. ஸோ is plus subject plus verb plus ing plus object end with question mark. இந்த question mark ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அப்போதான் அந்த ஒரு கொஸ்டின்ங்கிற கேட்டகரி அது பேரும். நீங்க வந்து இப்போ ஒரு ரைட் பண்றீங்க, ரைட் பண்ணக்குள்ள கண்டிப்பா இந்த கொஸ்டின் மார்க் முக்கியம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா is he eating an apple. அவன் இப்போ ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. is he eating. ஸோ is எதை டினோட் பண்ணுது? பாசிட்டிவ் டைப், சாரி இங்க வந்து பாசிட்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின் டினோட் பண்ணுது. ஏன்னா is நம்ம ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஹீக்கு அப்புறம் வந்திருந்தா அது ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கும். ing வந்திருக்கனால இது கண்டினியூவஸ், is நம்ம யூஸ் பண்ணிருக்கனால இது பாசிட்டிவ் கண்டினியூவஸ். ஃபைன். ஸோ ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா am plus, I plus, verb plus, ing plus, object. Am I going to school? இது தன்னைத்தானே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி. ஃபைன். ஸோ அடுத்தது ஆர் பிளஸ் we, you, they plus, verb plus, ing plus, object. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், are they playing cricket? அவங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சிங்குலர் ஃபார்ம். நெகட்டிவ் கொஸ்டின் டைப்ல சிங்குலர் ஃபார்ம். இங்க நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னா, வேர்புக்கு முன்னாடி, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வேர்புக்கு முன்னாடி நாட் நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் verb. ஏன்னா இது கொஸ்டின் டைப், அதனால ஸ்டார்ட்ஸ் வித் verb பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் நாட் பிளஸ் verb பிளஸ் ing. ஏன்னா இது கண்டினியூஸ் ஃபார்ம், அதனால ing பிளஸ் verb. ஸோ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா எப்படி அதை ஃபைன் பண்ணணும்னா, 2 விஷயத்தை பார்த்து தான் அது என்ன டைப் ஆஃப் டென்ஸ் நீங்க ஃபைன் பண்ணணும். ஒன்று ஹெல்பிங் verb வச்சு, இன்னொன்று அந்த verb கூட verb எந்த டைப்ல இருக்கு, லைக் v1, v2, v3 அந்த ஃபார்ம்ஸ். ஸோ அதை வச்சு தான் நீங்க வந்து என்ன டென்ஸ் ஃபைன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாமே ஹெல்பிங் verbலையும் verbல மட்டும் தான் வரும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா is he eating an apple அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் டைப். அதனால is he eating an apple அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிருக்கிறது நாட். இங்க பாருங்க, is he eating an apple. இது வந்து பாசிட்டிவ் டைப். அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இந்த மாதிரி கேட்கணும், is he eating an apple. பட் இங்க பாத்தீங்கன்னா is he not eating an apple. அவன் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இல்லையா, ஸோ நெகட்டிவ் டைப்.
எதிர்மறையா கேட்கறது. அவன் ஆப்பிள் சாப்பிட்டு இல்லையா? அப்ப நம்ம கேட்கக்குள்ள இஸ் நாட் ஈட்டிங் அன் ஆப்பிள் அப்படின்னு கேட்போம். அடுத்து plural form. Am I not? Am plus I plus not plus verb plus ing plus object. Am I not going to school? Am I not going to school? நான் ஸ்கூலுக்கு போலையா? இங்க பாத்தீங்கன்னா am I going to school? நான் ஸ்கூலுக்கு போறேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க am I not going to school? நான் ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யூஸ் பண்ணுவோம்னா நம்மள நாமளே கேள்வி கேட்டுக்கிறது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம வந்து am I யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்த ஹெல்பிங் verb are. So are plus we you they plus not plus verb plus ing plus object. So இங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Are they not playing cricket? ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்க்கு பார்த்தோம்னா are they playing cricket? அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நெகட்டிவ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா are they not playing cricket? அவங்க கிரிக்கெட் விளையாடலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. are they not playing cricket? ஓகே, அடுத்தது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் லைனா பார்த்துடலாம். ஃபைன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ராஜு இஸ் வாட்சிங் டெலிவிஷன் ஆஃப்டர் ஹிஸ் ஹோம்ஒர்க். ராஜுங்கிற ஒரு பையன் அவன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஸ் ஹெல்பிங் verb, verb plus ing, watching. ஸோ ing வந்தாலே இது கண்டினியூஸ் ஃபார்ம். அண்ட் தென் இங்க ஈஸும் இருக்கனால இது present continuous form. ஓகே, ராஜு இஸ் வாட்சிங் டெலிவிஷன் ஆஃப்டர் ஹிஸ் ஹோம்ஒர்க். அவன் ஹோம்ஒர்க் அப்புறம் டிவி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னா ராஜு isn't watching television after his homework. ராஜுங்கிற பையன் ஹோம்ஒர்க் அப்புறம் அவனோட ஹோம்ஒர்க் அப்புறம் டிவி பார்க்கல அப்படி சொல்லியிருக்காங்க. தென் பாசிட்டிவ் கொஸ்டின். Is Raju watching television after his homework? அவன் ஹோம்ஒர்க், ராஜுங்கிற பையன் ஹோம்ஒர்க் அப்புறம் டிவி பார்க்கறானா அப்படின்னு கேட்கறாங்க. தென் நெகட்டிவ் கொஸ்டின். Isn't Raju watching television after his homework? Isn't Raju watching television after his homework? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் அப்புறம் ராஜுங்கிற பையன் டிவி பார்க்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நாட் சேர்த்திருப்போம். இஸ் பிளஸ் நாட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அங்கே நம்ம எக்ஸாம்பிள் அப்படிதான் பார்த்திருப்போம். பட் இங்க isn't யூஸ் பண்ணியிருக்கோம். isn't அப்படிங்கிறது எதுவும் இல்லை, கான்ட்ராக்டட் ஃபார்ம். இஸ் நாட்டோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் தான் isn't. நீங்க இஸ் நாட் யூஸ் பண்ணிக்கலாம், isn't யூஸ் பண்ணிக்கலாம். That's your choice. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐக்கானது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் ஐம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் ஆன் மை பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் டைம், சாரி, பிரேக் டைம். ஐம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் ஆன் மை பிரேக் டைம். ஸோ என்னோட பிரேக் டைம்ல நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம்னா ஐ அமிட் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் ஆன் மை பிரேக் டைம். நான் என்னோட பிரேக் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஐ அமிட் கான்ட்ராக்டட் ஃபார்ம், ஆம் நாட்டோட கான்ட்ராக்டட் ஃபார்ம் அமிட். ஃபைன். அடுத்தது பாசிட்டிவ் கொஸ்டின். Am I eating snacks on my break time? Am I eating snacks on my break time? நான் என்னோட பிரேக் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே நெகட்டிவ் கொஸ்டின் டைப் பார்த்தோம்னா am I not eating snacks on my break time? நான் என்னோட பிரேக் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் கேட்டிருக்காங்க, பிகாஸ் இட்ஸ் அ கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீக். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அதை நம்ம பார்த்தோம்னா we are going to play rock song new. நாங்க புதுசா ஒரு ராக் சாங் ப்ளே பண்ண போறோம். we are அப்படின்னா இது ஒரு கான்ட்ராக்டட் ஃபார்ம். we plus are, we are going to play rock song new. ஸோ நாங்க இப்போ புதுசான ராக் சாங்ஸ் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு
என்று சொல்றதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. We are going to play rock songs new. Then நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா we aren't going to play rock songs new. நாங்க புது ராக் சாங்ஸ் ப்ளே பண்ண போறது இல்ல. அவங்க வேற ஏதாவது ராக் சாங்ஸ் பழைய ராக் சாங்ஸ் ப்ளே பண்ணலாம் மேபி. ஸோ அப்படி சொல்றதுக்கு தான் we aren't going to play rock songs new. Then past question. Are we going to play rock songs new? Are we going to play rock songs new? நம்ம ப்ளே பண்ண போறோமா புது ராக் சாங்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் நெகட்டிவ் கொஸ்டின் டேக். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர் வி நாட் கோயிங் டு ப்ளே ராக் சாங்ஸ் நியூ, நம்ம புது ராக் சாங்ஸ் ப்ளே பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் வி நாட் கோயிங் டு ப்ளே ராக் சாங்ஸ் நியூ. ஓகே, ஸோ இதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ப்ரைட் இன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.